ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் தெளிவாக புரியும். ஓகே, இப்போது மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஃபேம் எந்த இடத்துல அதனுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவின்யூ ப்ராடக்ட். இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற அந்த பாயிண்டில் தான் அந்த ஃபேம் தன்னுடைய ப்ராஃபிட்டை சமநிலை அடையுது. ஓகேவா? ஸோ எம்எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்பி. இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிற அந்த இடத்துல தான் ஃபேம் என்னது சமநிலை அடையுது. அந்த பாயிண்டில் தான் அது ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபேக்டர் யூனிட்ஸ், அதாவது லேபர்னு வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? எவ்வளோ லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டருடைய ப்ரைஸு. ஓகேவா? அதாவது இப்போ லேபருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேஜஸ். ஓகேவா? அண்ட் ரெவின்யூ, அதன் மூலமாக எவ்வளோ ரெவின்யூ கிடைக்குது. ஓகேவா? எவ்வளோ ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இதை சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஓஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இஸ் த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் கர்வ். எம்ஆர்பி அப்படின்றது எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது? மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் கர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஏஆர்பி அப்படின்றது ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் கர்வ். ஏஎஃப்சி அப்படின்றது ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கர்வ். அதாவது டோட்டல் ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஆகக்கூடிய செலவை, அதாவது ஃபேக்டருக்காக ஆகக்கூடிய செலவை சொல்கிறது தான் ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட். மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்றது டோட்டல் ப்ராடக்டை தாண்டி நான் இன்னொரு அடிஷ்னல் ப்ராடக்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான அடிஷ்னல் ஃபேக்டரை நான் இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸை சொல்கிறது தான் மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்னா என்னன்னு தெரியும், மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? அடுத்தது ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஹரிசான்டல் அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா ஹரிசான்டலாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகேவா? ஹரிசான்டலாக குறுக்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எந்த வித மாற்றங்களுமே அந்த இதில் இருக்கவே இருக்காது. அண்ட் மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் கோஇன்சைட்ஸ் வித் இட். ஸோ மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்லேயும் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் when there is perfect competition in the factor market, அதாவது பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் the firm is in equilibrium, அதாவது அதனுடைய ஒரு நிறுவனம் அதனுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை எந்த இடத்துல அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி when MFC is equal to MRP. அதாவது மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட்டும் எந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கோ அந்த இடத்துல அந்த நிறுவனம் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணுது, மேக்ஸிமம் ஆஃப் லாபத்தை ஈட்டுவது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த ஃபர்ம் ரீச்சஸ் ஈக்விலிபிரியம் அட் பாயிண்ட் Q. இப்போது இந்த இடத்துல இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஃப்சி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப்சி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Q அப்படின்ற அதாவது ஏஆர்பி கர்வும் இருக்குது, எம்ஆர்பி கர்வும் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் லேபர்ஸை ஓஎன் யூனிட்ஸ் ஆஃப் லேபர்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஓஎன் அப்படின்றது நான் எத்தனை லேபர்ஸை நான் வேலைக்கு சேர்க்குறேன், எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றத சொல்கிறது. ஓபி அப்படின்றது அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ், அதாவது லேபர்னா வேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இடத்துல அவங்களுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேவா?
ஆனால் ஆவரேஜ் ரெவென்யூ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, அந்த ரெட் கர்வ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அப்வார்ட்ஸ் போயிட்டு மறுபடியும் என்ன ஆகிடுது, டிக்ளைன் ஆகிடுது. ஓகேவா, அதுதான் ஆவரேஜ் ரெவென்யூ ப்ராடக்ட். அதே மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அடிஷ்னல் ஆஃப் யூனிட்ஸை வந்து அதாவது அடிஷ்னல் ஆஃப் ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போது அந்த ப்ளூ கர்வ் வந்து மேலேருந்து கீழே இறங்குது பாருங்கள், அதுதான் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட். இந்த எந்த இடத்துல ஒரு ஃபேம் வந்து ஈக்குலிபிரியம் அப்படி சமநிலையை அடையுதோ அந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபேம் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணுது அப்படின்றோம். அப்போது அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணுற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா எம்எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்பி. ஸோ எம்எஃப்சி அப்படின்ற லைன் இருக்குது, அதில் எம்ஆர்பி அப்படின்ற கர்வ் கட் ஆகி வருது. அப்போது அந்த கியூன்ற அந்த பாயிண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேம் வந்து சமநிலை அடையுது. அப்போது அந்த இடத்துல தான் அவங்க ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இதில் கியூன்ற பாயிண்டில் தான் வந்து என்ன ஆகுது, சமநிலையே அடையுது. எப்படி சமநிலை அடையுது, ஓஎன் யூனிட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஓஎன் யூனிட்ஸ் ஆஃப் லேபர்ஸை வந்து அந்த இடத்துல வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அண்ட் பேயிங் ஓபி ப்ரைஸ், அதாவது ஓபி அப்படின்ற லெவலுக்கு அவங்க ப்ரைஸை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை ஓபின்னு சொல்லலாம், என்கியூன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ வேர் எம்எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்பி, எம்எஃப்சியும் எம்ஆர்பியும் ஈக்குவலாக இருக்கிற இடத்துல நான் ஓஎன் யூனிட்ஸ் ஆஃப் லேபர்ஸையும் ஓபி யூனிட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை என்கியூ யூனிட்ஸ் ஆஃப் வேஜஸ் ப்ரைஸஸை கொடுத்து அவங்கள நான் வேலைக்கு அமர்த்தி நான் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது எனக்கு கியூ அப்படின்ற பாயிண்டில் வந்து சமநிலை அடைந்து எனக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட்டை கொடுக்குது. ஓகேவா, ஸோ this means that MRP at the point of Q, MRP is equal to ARP. ஸோ ரெண்டு ஆவரேஜ் ரெவென்யூ ப்ராடக்ட் ஆகட்டும் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் ஆகட்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து கட் ஆகிறது, அதுதான் வந்து Q அப்படின்ற பாயிண்டில் ரெண்டுமே வந்து கட் ஆகிற அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அந்த இடத்துல தான் அது வந்து ப்ராஃபிட்டை வந்து அதாவது ஈக்குலிபிரியம் அடைகிறாங்க, சமநிலையை வந்து அடைகிறாங்க. அதாவது காஸ்ட்டும் ரெவென்யூவும் ஈக்குவலைஸாக இருக்கும், அதாவது நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அதுதான் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து ரெவென்யூவும் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு அர்த்தம். இது பர்ஃபெக்ட் காம்படிஷனில். ஓகேவா, இதுவே மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி அண்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் ஓஎக்ஸ் அப்படின்றது வந்து ஃபேக்டர் யூனிட்ஸ் அண்டு ஓபி அப்படின்றது வந்து ப்ரைஸு. இதில் ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்வார்ட்ஸாக வந்து அந்த கர்வ் போகுது, ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கர்வ் வந்து அப்வார்டாக போகுது. ஆனால் மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஏன் வேரி ஆகுது அப்படின்னா நான் அடிஷ்னல் ஆஃப் ப்ராடக்டை வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனும் நான் என்ன பண்ணணும், அடிஷ்னலாக கொடுக்கணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ப்ரைஸை நான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதை ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டை விட மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுது, கர்வ் வந்து மேலே போகுது. ஓகேவா, ஸ்லாண்டிங்காக அப்வார்ட்ஸாக மேலே போகுது. ஸோ ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் கர்வை நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி அண்ட் ஏஆர்பி ஆவரேஜ் ரெவென்யூ ப்ராடக்ட் அண்ட் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஃப்சியில் வந்து கட் ஆகுது. ஓகேவா, எம்எஃப்சியில் வந்து கட் ஆகுது. ஸோ கட் ஆகும் பொழுது அந்த கட் ஆகிற எந்த இடத்துல அப்போ சமநிலை அடையுது, எம்எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்பி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கியூ அப்படின்ற பாயிண்ட் ஃபேம் வந்து சமநிலையை வந்து அந்த இடத்துல தான் வந்து அடையுது. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அந்த இடத்துல தான் வந்து அவங்க ரீச் பண்ணுறாங்க. அந்த இடம் ரீச் பண்ண உடனேவே எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த ஃபேக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, அதை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் காஸ்ட்டு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்
அப்படின்னா NSRO அப்படின்ற இது நம்ம பே பண்ணுறோம். ஓகேவா? ஆவரேஜ் காஸ்ட்டாக நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஷேடட் இல்லாமல் இருக்குது பாருங்கள், NSRO இதுதான் வந்து ஆவரேஜாக நம்ம காஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். அண்ட் அதன் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ரெவின்யூ, ஆவரேஜ் ரெவின்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த Q பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஆவரேஜ் ரெவின்யூ ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துல வந்து கட் ஆகுது அப்படின்னா Q அப்படின்ற பாயிண்டில் வந்து கட் ஆகுது. அப்போது அது அந்த NQ அப்படின்ற ஆவரேஜ் ரெவன்யூ வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிது. இப்போது டோட்டலாக ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா NQPO இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ. இந்த டோட்டல் ரெவன்யூவில் ஆவரேஜ் ரெவன்யூ எவ்வளோ? NSRO தான் ஆவரேஜ் ரெவன்யூ. ஆனால் அதை தாண்டி எனக்கு வந்து RQ அப்படின்ற ப்ராஃபிட் லெவல் எனக்கு என்ன ஆயிருக்கு, ஆவரேஜை விட தாண்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நான் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணியிருக்கேன்றனா இந்த ஷேடட் பார்ட், தட் இஸ் PQRS, இந்த ஷேடட் பார்ட்டில் தான் நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நான் வந்து அட்டைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஆவரேஜாக இருக்கிற ப்ராடக்டை தாண்டி RQ அப்படின்ற பாயிண்டில் நான் என்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நான் வந்து அட்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகே, பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? ப்ரைஸஸ் ஆஃப் தி, அதாவது ப்ரைஸ் ஆஃப் தி ஃபேக்டர். ஓகேவா? ப்ரைஸ் ஆஃப் தி ஃபேக்டர் ஆகட்டும் சரி, ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்லேயும் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து எவ்வளோ ப்ராடக்ட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரியான இன்புட் ஃபேக்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதற்கேற்ற மாதிரி என்ன ஆகிடுது, என்னுடைய ப்ராஃபிட் லெவலும் வேரி ஆகுது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.